சென்டர் சீட் ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் 5/8/2026 புதன்கிழமை இரவு 9:18 மணி வரை அஸ்வினி நட்சத்திரம். முதலாவது ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருப்பதால் நீங்கள் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுக்காக அதிக நேரம் செலவிடக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயத்திலே சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் அவை இறுதியில் உங்களுக்கு நன்மையை தரும் நாளாகத்தான் இந்த நாள் காட்டுகிறது. இன்றைய நாளிலே நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்வது உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை மாற்றத்தையும் உண்டு பண்ணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இன்று நீங்கள் புதிய வாகனம் வாங்கும் யோகமோ அல்லது புதிய வீடு கட்டும் யோகங்களும் உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்றைய நாளிலே நீங்கள் வீட்டில் இருக்கின்ற எல்லா விஷயத்தையும் சீராக சிறப்பாக பார்த்து கொள்வது நல்லது. வீட்டை பராமரிப்பது, வீட்டை சுத்தம் செய்வது மற்றும் வீட்டை விரிவாக கட்டுவதற்குரிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் நாளாக இருக்கிறது. வாகன யோகம் கண்டிப்பாக உண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் வெற்றி கிடைக்கும். தெய்வ அனுகூலம், பெரியவர்களின் ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். முக்கியமாக விநாயகப் பெருமானுடைய ஆசிகள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை மாற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு அனுகூலமாக உடன் இருப்பவர்கள் செய்து கொடுக்கும் நாளாக இந்த நாள் விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். இன்று நீங்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் பிறருக்கு வாக்கு கொடுப்பதை சற்று கவனமாக சிந்தித்து கொடுப்பது நல்லது. சில இடங்களிலே நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. மற்றபடி உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபார விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சுறுசுறுப்பாக நடைபெறும். தேவையான பணவரவும் உங்களுக்கு மாலையில் கைகூடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிகள் சிம்மராசிக்காரர்கள். கடந்த 2 நாட்களாக முடியாத விஷயங்கள் இன்று சிறப்பாக முடியும். உங்கள் உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இன்று நீங்கள் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உங்கள் செயல்களில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அவர்களின் ஒத்துழைப்பும் ஆசையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அடுத்தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இன்றைய நாள் நீங்கள் சற்று நிதானம் மற்றும் எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது நன்மையை தரும். நீங்கள் செய்கின்ற வேலையிலே உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்வது நல்லது. அடுத்தவரின் வேலைகளை எடுத்துக்கொண்டு அதை செய்து பாராட்டு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதை செய்தால் வேலைப்பளுவை இன்னும் அதிகமாக்கி கொண்டு உங்களுடைய உடல் நலத்தையும் பாதிக்கக்கூடிய விஷயமாக அது வந்து முடியும். நீங்கள் அமைதியை கைக்கொள்வதும் யோகா தியானம் செய்வது மிகுந்த நன்மையை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். காலையிலிருந்தே உங்களுக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் லாபங்களும் வந்து சேரும் நாளாக இருக்கிறது. நீங்கள் கொடுத்து வைத்த தொகை அவர்களாகவே வந்து உங்களிடம் இன்றைக்கு ஒப்படைப்பார்கள். பணத்தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகுந்த சந்தோஷமும் சுவையான உணவுகளை பிடித்த உணவுகளை சாப்பிடும் நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. நண்பர்களோடு செலவிடும் நேரம் அதிகமாகவும் காண்பிக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பான நாளாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். சந்திரன் 6ஆம் இடத்திலே பலமாக இருப்பதால் இன்று உங்களுடைய எதிரிகள் மற்றும் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் உங்கள் கண்ணை விட்டு காணாமல் போய்விடும் நாளாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கு பணவரவு, செல்வாக்கு மற்றும் வேலை செய்யும் இடத்திலே மிகுந்த ஒத்துழைப்பும் தொழில் நிமித்தமாக சிறு சிறு பயணங்களையும் அதன் மூலமாக லாபங்களையும் பெறக்கூடிய நாளாக விளங்குகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். நீங்கள் இன்றைக்கு உங்கள் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்காகவோ அல்லது குலதெய்வத்தினுடைய பூஜைகளுக்காகவோ சிறு தொகையை நீங்கள் ஒதுக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. ஏனென்றால் குலதெய்வத்தின் ஆசிகள் உங்களுக்கு வந்து சேருவதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. நீங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த கனவுகள், அவர்களுடைய வளர்ச்சிகள் எல்லாம் இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் அடுத்தவருக்கு நீங்கள் செய்கின்ற உதவிகள் பல வகையிலும் உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். அதன் மூலமாக நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் அடையும் நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். எங்கு சென்றாலும் நீங்கள் மிகுந்த கவனமுடனும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குவதை காட்டுகிறது. மறைமுகமாக சில விஷயங்கள் உங்களுக்கு தொல்லைகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. நீங்கள் அலுவலகத்துக்கு சென்றோ வேறு எங்கேயும் சென்றோ பல அலைச்சல்களை சந்தித்து நீங்கள் உங்கள் வீடு வந்து சேருவதற்கு மிகுந்த தாமதம் உடைய நாளாகவும் இந்த நாள் காட்டுகிறது. ஆகையினால் நீங்கள் இரவு நேரங்களிலே பயணங்களை எச்சரிக்கையுடன் செய்வது மிகுந்த நன்மையை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் மாற்றமும் தேவையான நேரத்தில் எல்லா உதவிகளும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையினுடைய பரிபூர்ண ஒத்துழைப்பு எல்லா வகையிலும் கிடைக்கும். நீங்கள் விரும்பும் எல்லா மாற்றமும் இன்று நடக்கும். மாலையிலே நீங்கள் மனைவி மக்களோடு சந்தோஷமாக செலவிடும் நாளாகவும் இந்த நாள் காட்டுகிறது. அடுத்ததாக
பார்க்க வேண்டிய ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள். இன்று உங்களுடைய பேச்சிலே சில மாற்றங்களை எல்லோரும் பார்ப்பார்கள். இன்று நீங்கள் சொல்லும் செயல்கள் எல்லாம் வெல்லும் செயல்களாக இருக்கும். உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுக்கு முன் அடிபணிவார்கள். உங்களுடைய வார்த்தைகள் சில ஞானமுள்ள வார்த்தைகளாகவும் அவைகள் அவர்களுக்கு நன்மை தரும் வார்த்தைகளாகவும் இருக்கும். நீங்கள் எல்லா வகையிலுமே பிறருக்கு ஆலோசனைகளை இன்று தாராளமாக வழங்கி அதன் மூலமாக உங்களுக்கும் நன்மைகளை தேடிக்கொள்ள வேண்டிய நாளாகவும் இந்த நாள் விளங்கும்.